ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், அதனோட கண்டினியூ தான் இது. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன என்ன சொல்கிறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் என்னென்னா ஓனர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் ஓனர். அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா நம்ம தான் ஓனர். அதுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 50,000 to 3 lakhs per month. அது வந்து ஃப்யூச்சரில் தாங்க, இப்போ கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் தான் ஓனர். நான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா பிரான்ச் மேனேஜரும் நான் தான். ஓகேங்களா? அப்போது பிரான்ச் மேனேஜர் இன்கம் வந்து பெர் மந்த்துக்கு 40,000. அது வந்து ஃபிக்ஸட். ஓகேங்களா? அடுத்தது வந்து டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எடுப்பாங்கள்ல. இப்போ பிரான்ச் மேனேஜர்னால் ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துட்டீங்க, அது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்களுக்கு பெர் மந்த்து சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 10,000 பெர் மந்த்து. நீங்கள் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 15,000 பெர் மந்த்து. ஓகேங்களா? இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு டைப் பண்ணுற, அதாவது எஸ்பிஓட டைப் பண்ணுற கம்பெனி இந்த சேலரிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரான்ச் மேனேஜர். இப்போ பிரான்ச் மேனேஜராக இருக்கிறவங்களுக்கு ஒரு மினிமமாவது ஏதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்புறம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் முக்கியம். இங்கிலீஷை விட தமிழ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தமிழ்நாட்டில் ரன் ஆகுது. ஆனால் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இம்பார்ட்டண்ட். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் முடித்து வச்சுருக்கணும். பேசிக் இந்த 4 months கோர்ஸு, 6 months கோர்ஸ் இது மாதிரிலாம் முடிப்பாங்கள்ல, டிசிஏ, பிஜிடிசிஏ இந்த மாதிரிலாம் முடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் முடித்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை இப்போ வந்து அலைடாக ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டர் வரும், அந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சப்போஸ் நீங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எப்படின்னா, ஏதாவது டிகிரி, அதை சேம் தான், ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில்லு வித் சர்டிஃபிகேட் இருக்கணும் இவங்களுக்கு. ஓகேங்களா? முன்னாடி வந்து பிரான்ச் மேனேஜருக்கு கம்பல்சரி சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஆனால் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி சொன்ன மாதிரி வெக்கேஷனல் கோர்ஸ் முடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி முடித்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்னென்னா அந்த கம்பெனி தான் செலக்ட் பண்ணும். எல்லோரும் அந்த எஸ்பிஓ செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது எஸ்பிஓ கையில் கிடையாது. இது வந்து எந்த கம்பெனி டைப் பண்ணுதோ, எந்த கம்பெனி இதெல்லாம் சேலரி ப்ரொவைட் பண்ணுதோ, எல்லாமே பண்ணுதோ, அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, mail@sbo.group@org அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலுக்கு டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க அதுக்கு மெயில் பண்ணலாம். மேனேஜரை நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றவங்க அதுக்கு மெயில் பண்ணலாம், அந்த மெயில் ஐடிக்கு. ஓகேங்களா? மெயில் பண்ணும்போது மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் நம்பர், அவங்களுடைய நேமு, காண்டாக்ட் நம்பர், அப்புறம் உங்கள் லொக்கேஷன் எந்த பிளேஸில் இருக்கீங்க அதையும் சேர்த்து மெயில் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு தான். ஒர்க்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன், இது வந்து இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் மட்டும்தான், அது கம்பல்சரி கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம். இது வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. அதனால் அடுத்த லெவலுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு என்னென்னா கோச்சிங் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி கோச்சிங் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி கோச்சிங் கொடுத்து அதில் செலக்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் போயிட்டேன், படிச்சுட்டேன், நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருப்பேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்க வந்து அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி அவங்க கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பெர் மந்த்து 15,000 சேலரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.